ஆர்சி ஃபேமிலிஸ் உண்மையிலே ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன மண் வழுக்குது, சரியாக வழுக்குது. ஹலோ ஆர்சி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சாயல்குடி தான் வந்திருக்கோம். எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காத ஒரே இடம்னா சாயல்குடி மட்டும்தான். ஏன்னா நம்ம விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரே பீச் ஸ்பாட்னா அது சாயல்குடி தான். ஜஸ்ட்டு 80 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டா 200 பெட்ரோல் போட்டு சாயல்குடி வந்து ரீச் ஆகிடலாம். என்ன நம்ம சாயல்குடியில் வண்டி இந்த மாதிரி நிப்பாட்டி வீடியோ எடுக்க ஒரு செம ஸ்பாட். நல்லா ஆர்சி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆர்சி ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயல்குடி போகிற விளாகு தான். ஏடா சொல்லாமலாம் சாயல்குடி திடீர்னு கிளம்பினு சொல்லி கேட்காதீங்க. இந்த சாயல்குடி வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லோவாகவே வரீங்க வாங்க. ஏன்னா எல்லா சைடும் ரோடு வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, எந்த இடத்துல எந்த கட்டு இருக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது. நம்ம வேறு அந்த இடத்துல முன்னாடி நம்ம பரலட்சிக்கு முன்னாடி பைபாஸ் இருக்குது. அந்த பைபாஸ் வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி போட்டுருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம இந்த இதை கவனிக்க மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சாயல்குடி வரீங்கன்னா கொஞ்சம் மெல்ல ஸ்லோவாகவே வந்துக்கோங்க. இந்த சைடு போன தடவை வந்தப்போ மரமாக இருந்துச்சு, ஒரு மரத்தையுமே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க போல. அந்த ஆமாம், நம்ம ரோடு போடுறது எல்லாமே டெவலப் ஆகிறது எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் நம்ம மரத்தை வெட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மரத்தை நம்ம வெட்டிடலாம், நம்ம அந்த மரத்தை மறுபடியும் உருவாக்கி கொண்டு வர முடியுமான்னு தான் தெரில. ஏன்னா போன தடவை வரும்போதெல்லாம் இந்த இடத்துல இந்த சைடு நெட்டு ஃபுல்லாக மரம் இருக்கும். இப்போ ஒரு மரத்தையுமே காணாது. ஒரு எத்தனை 2 சைடுமே புளிய மரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு தாங்க வரிசையாக புளிய மரம் இருக்கும். எல்லா மரத்தையுமே வெட்டிட்டாங்க ரோடு அகலப்படுத்துறதுக்கு. அதெல்லாம் இந்த ஒரு மரம் தான் இருக்குது, இந்த மரத்தையும் வெட்டிடுவாங்களே. மரம், இந்த வாழைத்தோப்பு கண்டு சூப்பராக இருக்கும். திருநாளை வந்து ரீச் ஆகிட்டோம். திருநாளைக்கு வந்து சாயல்குடி 17 கிலோமீட்டர். அப்புறம் சாயல்குடியிலேருந்து மூக்குயில் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். ஸ்கூல் நான் வரும்போது ஸ்கூல் பசங்கள் நிறையா இருப்பேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தான் யாருமே இல்லை. கரெக்டாக நம்ம ஈவினிங் இந்த பக்கம் வருவோம். ஈவினிங் வரும்போது ஸ்கூல் பசங்க ஆர்சி எடுக்கும்போது ஆர்சி கத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு வேறு லெவலாக இருக்கும். அந்த ஃபீல் தான், அந்த பைக்கு சின்ன பசங்க கொடுத்த ஃபீல் வேறு மாதிரி. ஸோ ஆர்சி ஃபேமிலிஸ் இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, குருவாடியா, நம்ம குருவாடியா கக்காடியான்னு தெரியலையே. குருவாடி அதுக்கப்புறம் கக்காடி. கரெக்டாக குருவாடியிலேருந்து சாயல்குடி கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான். குருவாடியில் நம்ம ஆர்சி ஃபேமிலிஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன தடவை வரும்போது தம்பி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான், ஆனால் சாயல்குடி வரும்போது சொல்லலான்னு. தம்பி பேர் தெரியாமல் போச்சு. வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக சாயல்குடிலேருந்து நம்ம கரெக்டாக சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ரைட் கட் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு ரைட்டு, கரெக்டாக அந்த இடத்துல ரைட் எடுத்து அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா சைடு நம்ம மூக்கு தான். இப்போ எங்கே இருக்குது சடனாக வேகப்படுவாங்க, பின்னாடி நம்மளை முட்டுவாங்க. பரவாயில்ல, அந்த மட்டும் உள்ளே நுழைஞ்ச உடனே பச்சை பச்சை ஒரு நெல்லாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ மாடு ஆத்தி வேறு லெவலாக இருக்குல்ல. இது என்ன மிஷினே தெரில, அவ்வளோ ஃபுல்லாக. நீங்கள் சொன்னால் எனக்கு கரெக்டாக நேராக ஒரு பாலம் ஏறி இறங்கினோம்னா நம்ம ரைட் சைடு போயிடலாம். லெஃப்ட் சைடு போனால் டிக்கெட் கவுண்டர் வந்துடும். டிக்கெட் வாங்காமல் போகிறதுக்கு நான் ஒரு வழிகாட்டுறேன் உள்ளே போகிறதுக்கு. இந்த சைடு எல்லாமே உப்பு காய போட்டிருக்காங்க. எல்லா பீச் உங்களுக்கு தெரியுதா? அங்கே தான் ஆர்சி ஃபேமிலிஸ் போகிறான். என்ன ஒன்று நம்ம இங்கிட்டு போக மாட்டோம், அந்த சைடு அந்த ரோட்டில் போயிடுவோம். இறங்கணும், பாலம் இறங்கணும்ல. பாலம் இறங்கணும்னு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம். லெஃப்ட் சைடு அந்த ரோடு நம்ம உள்ளே போனோம்னா ஒரு 20 ரூபா டிக்கெட் கேட்பாங்க. நம்ம என்ன செய்யணும், டிக்கெட்டு கொடுக்காம ஊருக்குள்ளே போய் ஒரு பாதை இருக்குது, சர்ச்சை ஒட்டி நம்ம அந்த பாதையில் போய் கரெக்டாக பீச்சுக்குள்ளே வண்டி இறக்கிடுவோம். மூக்கையூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மூக்கையூரில் சர்ச்சு இப்போ பார்த்தீங்களா, பூ சர்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பழைய ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம பைக் அந்த சர்ச்சை மேலே ஏறி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். அந்த லுக்கே ஒரு எப்படி சொல்ல, நல்லா ப்ராடாக இருக்கும் இந்த சர்ச்சு. பழைய சர்ச்சா இப்போ வேலை பார்த்துக்கிட்டாங்க நினைக்கிறேன். இப்படி தான் இறங்க போகிறோமோ.
வந்து நம்ம நேரம் உள்ள பீச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீச்சில் வீடியோ போட்டுருவோம். ஸோ ஆர்சி ஃபேமிலிஸ் நம்ம எம்டி உள்ளே இறக்கி வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டி நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது கட்டை ஏதாவது செருப்பு ஏதாவது எடுக்கணும். ஆர்சி ஃபேமிலிஸ் உண்மையிலே ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன மண் வழுக்குது, சரியாக வழுக்குது. ஃபைனலி ஆர்சி ஃபேமிலிஸ் சாயல்குடி வந்து ரீச் ஆகி நம்ம உள்ள வண்டியை நம்ம இறக்கிட்டோம். ஒரு வழியாக உள்ளே இறக்கிறதுக்குள்ளேயே தேனறின்னு நல்லா இருந்துச்சு. உள்ளே இறக்குற எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டியே நம்ம வண்டி இறக்கலாம். ஹலோ ஆர்சி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சாயல்குடி தான் வந்திருக்கோம். எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காத ஒரே இடம்னா சாயல்குடி மட்டும்தான். ஏன்னா நம்ம விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரே பீச் ஸ்பாட்னா அது சாயல்குடி தான். ஜஸ்ட்டு 80 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு 200 பெட்ரோல் போட்டு சாயல்குடி வந்து ரீச் ஆகிடலாம். என்ன நம்ம சாயல்குடியில் வண்டி இந்த மாதிரி நிப்பாட்டி வீடியோ எடுக்க ஒரு செம ஸ்பாட்.